இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் க்ராஷே ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் பவுச்சு, நான் இதை வந்து டபுள் க்ராஷே யூஸ் பண்ணி பின்னியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கொஞ்சம் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து ஹைட் எழுப்புற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயினில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் செகண்ட் ஸ்டிச் விட்டுறணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுங்கிறது உங்களுக்கு வந்து உங்களோட யான் ஹூக்கில் இருக்க யான் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது. செகண்ட் ஸ்டிச் விட்டுறணும். தேர்ட் ஸ்டிச்லேருந்து ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ டபுள் க்ராஷேக்கு பார்த்தீங்கன்னா லூப்புக்குள்ளார விடுறதுக்கு முன்னாடியே யானை வந்து ஒரு தடவை சுற்றிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளார விட்டுறேன். விட்டு யான் சுற்றி நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லூப்ஸ் இருக்கும் உங்களோட ஹூக்கில். ஸோ ஒரு தடவை யான் சுற்றி ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் மட்டும் நான் விட்டு எடுக்கிறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக்கில் வந்து 2 லூப்ஸ் இருக்குது. ஸோ திருப்பி ஒரு தடவை சுற்றி நான் வந்து அது வழியாக எடுத்துக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து டபுள் க்ராஷேம்பாங்க. திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் சிங்கிள் க்ராஷே விட ஹைட் வந்து சீக்கிரம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் இது பின்னல் ஒரு அதிகமாக போடுறதுனால. ஸோ ஒரு தடவை யான் சுற்றணும், லூப்குள்ளார விட்டு திருப்பி யான் எடுத்து வெளியே எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து 3 லூப்ஸ் இருக்கும் நீடில். யான் சுற்றி ஃபர்ஸ்ட் 2 லூப்குள்ளார மட்டும் விட்டு வெளியே எடுக்கிறோம். திருப்பி ஒரு தடவை யான் சுற்றி மீதி இருக்க 2 லூப்குள்ளார விட்டு வெளியே எடுக்கிறோம். திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு தடவை யானை சுற்றிக்கிறோம், லூப்குள்ளார விட்டுறேன், விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு 3 லூப்ஸ் இருக்குது என்னோடய நீடில். ஸோ யான் சுற்றி ஃபர்ஸ்ட் 2 லூப்குள்ளார மட்டும் விட்டு எடுக்கிறேன். திருப்பி எனக்கு 2 லூப்ஸ் இருக்கும். திருப்பி ஒரு தடவை யான் சுற்றி நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்போ 2-3 பின்னல் போட்டு காமிக்கிறேன். யான் சுற்றுறேன், லூப்குள்ளார விட்டுறேன், த்ரெட்டு வெளியே எடுக்கிறேன். திருப்பி யானை சுற்றி ஃபர்ஸ்ட் 2 லூப்குள்ளார மட்டும் விடுறேன். திருப்பி யான் சுற்றி மீதி இருக்க 2 லூப்குள்ளார விடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு டபுள் க்ராஷே இருக்கும். 2-3 தடவை போட்டு பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு.